கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறை ஆசரிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்திற்கு விலகி நியாயத்தை நீதியும் செய்வானையாகி அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய பாதப்படியிலே சேரும் பொழுது இரக்கங்கள் நமக்கு உண்டு. பாவம் செய்கிற ஆத்மா ஆண்டவருடைய பாதப்படியே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இறைவனை அறிந்தோ அறியாமலோ பாவத்தை செய்திருந்தால் என்னை மன்னியும் என்று சொல்லி யாவரும் முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து பார்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக இறைவனை நோக்கி பார்ப்போம். பாவங்களை அறிக்கை செய்வண்ணமாக நாம் யாவரும் கண்களை மூடி பாவ அறிக்கை பாடலாக 456வது பாடல், இறங்கும் இறங்கும் கருணை வார் என்கிற பாடலை
யாவரும் சேர்ந்து கண்களை மூடி நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாடுவோம். இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுநாதனே நாசலே சலே பவ நாசலே சலே ஈசுராஜனே பவ நாசலே சலே தீரங்குண்டாவி வாரங்கொண்டுய சிறுமை பாறையா ஏழை வறுமை தீரையா ஏழை வறுமை தீரையா சிறுமை பாறையா ஏழை வறுமை தீரையா அடியேன் பாவ கடி விசத்தான் அயர்ந்து போகின்றேன் மிக பயந்து சாகின்றேன் மிக பயந்து சாகின்றேன் ஆயந்து போகின்றேன் மிக பயந்து சாகின்றேன் தீமையன்றி வாய்மை செய்ய தெரிகிலேனையா தெரிவை புரிகிலேனையா தெரிவை புரிகிலேனையா தெரிகிலேனையா தெரிவை புரிகிலே ஐயா பாவியேற்றும் காவி மன்றாட்டை பரிந்து கேளையா தயை புரிந்து மேலையா தயை புரிந்து மேலையா பரிந்து கேளையா தயை புரிந்து மேலையா இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே அவர் நாசனே சனே அவர் நாசனே சனே சுராஜனே நாசனே சனே. பாவங்களை அறிக்கை செய்த பிள்ளைகளாக ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு ஆண்டவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார் என்று சொல்லி நாம் யாவரும் பாவ நிச்சயத்தின் நல்ல ஒரு பாடலாக கன்வென்ஷன் 227வது பாடலை பாடுவோம். கர்த்தனே எம் துணையானீர் என்று சொல்லி இந்த பாடலின் வரிகளை நாம் யாவரும் ஆண்டவரின் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று சொல்லி பாடுவோம்.
எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் எத்தனை அடைக்கலமா மனுமாக்களில் இவன் போலுண்டோ உலகிலும் இவன் சிறந்தவர் எத்தனை எம் துணையானே நித்தமோம் எம் நிழலானே கர்த்தனே எம் துணையானே பாவியனை பலத்தல்லினார் ஆவியல்லை என்றிகழ்ந்தோ விட்டார் பாவியனை பலத்தல்லினார் ஆவியல்லை என்றிகழ்ந்தோ விட்டார் ராஜாவும் அன்பு என்னை கண்டது உம்மை போ ஐயா இங்கும் கண்டதில்லை கர்த்தனே எம் துணையானே நித்தமோம் எம் நிழலானே கர்த்தனே எம் துணையானே. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னைக்கு முடிவுகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறையாய் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 41. சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகஞ்சர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. படுக்கையில் கிடைக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என்மேல் ஜெயங்கொள்ளாததினால்
நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்னென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோஸ்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். பரிசுத்த அதிலும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. யாவரும் சேர்ந்து விசுவாச அறிக்கையாக உலகம் வானம் செய்தாலும் என்கிற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். சர்வ வல்லவரான் தந்தையாம் எம்பிரானை நம்புகிறேன். அவர் ஒரு பேராமைந்தனுமாய் ஆதி முதலும் கர்த்தனுமாய் தவறிலே கிறிஸ்துவையோ சந்ததமேயான் நம்புகிறேன். பரிசுத்தாவி அருளனதான் அடிமே கண்ணி மாறிடமான் உருவாய் நரராமான் உதித்தார் எனவோ நம்புகிறேன். பிலாத்து 14 புகழொரு பாடுகளை ஏற்று முந்தோ சிலுவையில் அறையுண்டு உயிர் வீழ்த்தாரென நம்புகிறேன். இறந்தே அடங்கி பாதாளோ இறங்கி 3ஆம் தினம் அதிலே இறந்தோரிடனின்றே உயிரோடு எழுந்தான் நம்புகிறேன். சிறந்தத மோட்சம் எழுந்தருளி சர்வ வல்ல வரனானே எந்த இதன் வல்ல பாரிசமே இருக்கின்றாரென நம்புகிறேன். உயிருள்ளோரே மரித்தோரை உந்தன் நியாய தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சிந்தையாரே நம்புகிறேன். பரிசுத்தாவியை நம்புகிறேன். பரிசுத்தமமா பொது சபையோ பரிசுத்தர்களின் ஐக்கியமோ பரிவாயுண்டென நம்புகிறேன். பாவ மண்ணி புலரெனவோ மரித்தோருயிடோண்டெனவோ நித்ய ஜீவனுமே உள்ளதான் என்னவோ நம்புகிறேன். சுவாமி ஆமே சுவாமி ஆமே சுவாமி ஆமே. வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடும் பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம்
7 முதல் 15 முடிய, லூக்கா 14 7 முதல். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலாத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் மூனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவனாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அவரோடு கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜன பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய பொதுவான வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஒரு விசை இறைவனை நோக்கி பார்ப்போம். நிறமும் மாறி அழிந்து போகுமானா இரும்பி நிலையில்லை. ஐயோ, இரும்பி நிலையில்லை. நீதிமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயலென்றார். துரோகி நிலையில்லை. ஐயோ, துரோகி நிலையில்லை. மோசே என்னும் தேவ மனிதன் பசும்பொன் போலவே விளங்கினோ, காணான் போகவில்லையே. அவன் காணான் போகவில்லையே. நீயுன்னையே தேவ பிள்ளையே, நீர்த்திரராக எண்ணுகிறாயோ. நியாய தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதறியும் மாத்திரம். நியாய தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதறியும் மாத்திரம். உன்மங்கி நிறமும் மாறி அழிந்து போகும் மனா இரும்பி நிலையில்லை. ஐயோ, இரும்பி நிலையில்லை. எங்களை நேசிக்கிற தகப்பனே, தர்மியான பரிசுத்தமான நாளில் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
உங்கள் யாவரையும் நான் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக தர்மையான நல்ல நாளிலும் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் ஒரு 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையை நாம் ஆசரிக்கிறோம். எளிமையாயிரு, எளியவரோடு இரு என்கிற ஒரு தலைப்பை திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது. அதற்கு ஆதாரமாக நல்ல ஒரு வார்த்தை லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று ஒரு அருமையான ஒரு நல்ல வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, தர்மையான நாட்களை சற்று யோசித்து பார்ப்போம். எத்தனையோ இன்னல்களுக்குள்ளாக, பிரச்சனையின் வேலைகளுக்குள்ளாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இருந்து கொண்டிருக்கிறது. அச்சங்கள், பயங்கள், பதட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வேளையிலும் கூட என் அன்பு பிள்ளைகளே, எளியவரோடு இருங்கள், எளிமையாயிருங்கள் என்கிற ஒரு சத்தம் நமக்கு தொனிக்கிறது. எளிமையாயிருந்து எளியவரோடு நாம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது உன்னதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இறைவன் சொல்லுகிறார். இந்த நல்ல வேளையிலும் கூட சிறிது நேரம் எளியவரோடு நாம் இருந்தால் என்ன ஆசீர்வாதம்! எளிமையாய் தன்னுடைய ஆத்துமாவை நாம் தாழ்த்தும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அருமையான தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை என்கிற வார்த்தை மிக மிக உண்மையானது. தர்மையான உலகத்தில் எத்தனையோ எளிமையானவர்கள் இருக்கிறார்கள். தேசத்தில் ஏராளமான எளிமையானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்வது நம்முடைய ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது. தர்மையான உலகத்தை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது மத்திய திட்டக்குழு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவிலே அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக கூறப்பட்ட ஒரு காரியம், இந்தியா வறுமை கோட்டிற்கு கீழ் 41 கோடி பேர் வாழ்கிறார்கள் என்று ஒரு காரியத்தை சொன்னது. உலக வங்கியின் மூலமாக நடத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்தியாவில் 7 கோடி மக்களுக்கு வசிக்க வீடுகள் இல்லை என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. 122 நாடுகளிலே நடந்த கணக்கெடுப்பில் உறுதியானது, உலகிலே 100 கோடி பேர் தேவையான உணவு கிடைக்காமல் பசியினால் வாடுகிறார்கள். அதிலும் முக்கியமாக ஆப்பிரிக்கா, இந்தியாவை சேர்ந்தவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கு குறிப்பு கூறுகிறது. திருச்சபை தர்மையான நாட்களிலே இப்படி எளியவர்களோடு நாம் அவர்களோடு உறவாடி அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் பொழுது இறைவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். இந்த நாட்களிலும் கூட நாம் சிந்திக்க வேண்டும். எளிய மக்கள், ஏழை மக்களுக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய குடும்பம் என்ன செய்கிறது? நான் என்ன செய்கிறேன்? ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளைக்கு என்னால் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். முதலாவதாக இந்த நாட்களிலும் கூட அப்படி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவதாக எளியவர்கள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும். அதை ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். எளியவர்கள் மீது நாம் அன்பு செலுத்த இந்த நாட்களில் இருக்கக்கூடிய பொல்லாத கொள்ளை நோய்கள் எல்லாம் மாறும், பொல்லாத பிரச்சனைகள் மாறும், பொல்லாத தடைகள் தகர்த்தெறியப்படும். எளியவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய உள்ளங்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவருடைய பெரிய விருப்பம் என்ன என்று நீங்கள் பார்க்கும்போது, எளியவர்கள் மீது அன்பு செலுத்துவதுதான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒன்றாக இருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மிகவும் சிறியவராகிய என் சகோதரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த எளியவர்கள் அவருக்கு மிகவும், இந்த சிறியவராக இருக்கிற என் சகோதரர்கள், இருக்கிற எளியவர்களெல்லாம் என்னுடைய சகோதரர்கள் என்று ஆண்டவர் எளிமையானவர்களை, ஏழையானவர்களை அப்படி சொல்லி அழைப்பதை பார்க்கிறோம். வேத பாரகர் ஒருவர் இயேசுவினிடத்தில் வந்து கற்பனைகளில் பிரதான கற்பனை எது அப்படின்னு கேட்கிறார். அதற்கு இயேசு சொல்லுகிறார், உன் முழு இருதயத்தோடு, ஆத்மாவோடு, மனதோடு, பலத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்,
இதற்கு ஒப்பான இரண்டாம் கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த உறவுகளிலே அன்பு செலுத்துவது எளிது. உறவு முறைகளிலே நாம் அன்பு செலுத்துவது எளிதான காரியம். அம்மா அப்பாவினிடத்திலே அன்பு செலுத்தலாம், அண்ணன் தம்பி இடத்திலே அன்பு செலுத்தலாம், அக்கா தம்பி இடத்திலே அன்பு செலுத்தலாம். இதே போல சம அந்தஸ்து உள்ளவர்களை நேசிப்பதற்கு அது ஒரு மனித இயல்பாக இருக்கிறது. ஆனால் பணம், பதவி, பட்டம், அந்தஸ்து, பதவிகளை பார்த்தும் கூட நாம் அன்பு செலுத்தலாம். ஆனால் இறைவன் எதை விரும்புகிறார் என்று சொன்னால், நம்மை விட பொருளாதாரத்திலே, கல்வியிலே, வசதி வாய்ப்புகளிலே சம அந்தஸ்து இல்லாதவர்களிடத்திலே அன்பு செலுத்துவதுதான் ஒரு தெய்வீக அன்பு என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அந்த தெய்வீக அன்பு ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். இந்த தெய்வீக அன்பு யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த உலக வாழ்க்கை மட்டுமல்ல, நித்திய ஜீவனும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவனே, இந்த தெய்வீக அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த எளியவர்கள் மீது அன்பு காட்டக்கூடிய அந்த அன்பு எனக்கு இருக்கிறதா? இப்போ நம்ம எல்லாரும் அதை சிந்திக்க வேண்டும். இருந்தால் இயேசு தன்னை பின்பற்றுகிற அனைவருக்கும் அதைத்தான் கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 25:35 45 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். வேற எதையுமே கற்றுக் கொடுக்கல. ஆண்டவர் திரு இரத்தத்தால் மீட்கப்பட்ட திருச்சபையும் நாம் அதில் அங்கமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை சரியாக செய்ய வேண்டும். அப்படி ஏழைகள் மீது நாம் அன்பு செலுத்தினால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஏழைகள் மீது அன்பு செலுத்தினால் இறைவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், தடைகள் அகன்று போகும் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு அநேக தடைகள் நமக்கு இருக்கிறது, மலை போல் இருக்கிறது தடைகள். ஒவ்வொரு குடும்பத்திலும் பாரங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் இறைவன் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளையே, எளியவர்கள் மீது அன்பு செலுத்து, அந்த தடை மாறி போகும். அது திருமண தடையா இருக்கலாம், அது வீணான விபத்திலே சிக்கி எத்தனையோ துன்பங்களை அனுபவித்து கொண்டு கூட நாம் இருக்கலாம், அல்லது கடன் தொல்லையாக இருக்கலாம், அல்லது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையாக இருக்கலாம். இறைவன் சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, அன்பு செலுத்து, எளியவர்கள் மீது அன்பு செலுத்து. அப்பொழுது நீ எதிர் நோக்கி கொண்டிருக்கிறே இந்த தடைகள் எல்லாம் இடிந்து உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி இறைவன் சொல்லுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், எளிய பிள்ளைகளிடத்திற்கு நீ உதவி செய்ய வேண்டும். அன்பு செலுத்தினால் மட்டும் போதாது, உன்னுடைய கரத்தை நீட்டணும் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய குடும்பங்களிலே எளிய பிள்ளைகளுக்காக எதையாவது செய்து கொண்டிருக்கிறோம்? இறைவன் அதை அதிகமாக விரும்புகிறார். எளியவர்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை கிறிஸ்து தன்னுடைய வாழ்விலே அவர் செய்து காட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எல்லாத்தையும் செய்து காட்டினார். நாமும் செயலிலே காட்ட வேண்டும், பேச்சில் அல்ல, செயலிலே காட்டும் பொழுது இறைவன் நமக்கு அதிலும் ஆசீர்வாதத்தை மறைச்சு வச்சிருக்கிறார். ஏழைகள் மீது அன்பு செலுத்தினால் என்ன ஆசீர்வாதம்? தடைகள் மாறும். ஏழைகளுக்கு உதவி செய்தால் என்ன ஆசீர்வாதம்? இப்பொழுது நம்ம பார்க்க போறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது ஆதரவற்றவர்களுக்கு ஒரு தகப்பனாக இருந்தார். மார்த்தாள், மரியாள், லாசரு அவங்கெல்லாம் பார்க்கும்போது ஆதரவற்றவர்கள், அவர்களுக்கு ஒரு தகப்பனாக இருந்தார். ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பாதுகாவலராக இருந்தார். நாயினூர் விதவை அவன் உயிரோடு எழுப்பப்பட்ட பொழுது ஒரு பாதுகாப்போடு அவர் இருந்தார். ஆகாரமின்றி இருந்த மக்களுக்கு அவர் உணவளிக்கிறார் என்று சொல்லி திருமறையில் வாசிக்கிறோம். அதே போல மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்கூடிய நடக்க முடியாமல் கண் தெரியாத மக்களுக்கு அவர் நல்ல வழிகளை உண்டாக்கினார் என்று சொல்லி திருமறையில் வாசிக்கிறோம். எனவே கிறிஸ்து உடையவர், கிறிஸ்துவை உடையவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்கணும். அவர் என்ன செஞ்சாரோ, அவர் என்ன சொன்னாரோ அதை நாம் செய்யணும். மத்தேயு 25:40 வாசித்து பார்த்தீங்கன்னா, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எளியவர்களுக்கு ஒன்று கொடுக்கிறது, அது ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு ஈடாக இருக்கிறது.
அது ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு சமமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்காக பரலோக சுதந்திரம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்குரியதாக அது இருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34, 35, 36 வசனத்தை நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன் என்று என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லுகிறார். எளியவர்களுக்கு உதவி செய்தால் இந்த மாபெரும் ஆசீர்வாதம் உண்டு. என்ன ஆசீர்வாதம்? எளியவர்களுக்கு உங்களுடைய கரங்களை நீட்டும் பொழுது என்ன ஆசீர்வாதம்? பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கிறது. இரண்டாவது, நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இறைவன் இந்த நாட்களில் நான் உங்களுக்கு தருவேன். ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவிக்கரம் நீட்டுங்கள் என்று சொல்லி இறைவன் நம்மை பார்த்து இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறார். இறைவனே, ஏழை பிள்ளைகள் மீது நான் அன்பு செலுத்துகிறேனா? இல்லை, நான் இன்னைக்கு நான் அன்பு செலுத்துவேன்ப்பா. ஏழை பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்கிறேனா? இல்லை, நான் இன்னைக்கு உதவி செய்வேன். ஆண்டவரே, என் தடைகள் மாறட்டும். பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரம் எனக்கு வேண்டும். அந்த நித்திய ஜீவன் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆஸ்திகள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. ஒரு அருமையான ஒரு பாடல், அந்த பாடலின் வரி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உம் சித்தமே சுவே நானோர் மண் பாண்டமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. உம் சித்தமே சுவே நானோர் மண் பாண்டமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. நித்தமின் பந்தயோ சத்திய சிலுவையே, சித்தம் அறிந்து யாம் செய்திட வேண்டுமே. உம் சித்தமே சுவே நானோர் மண் பாண்டமே, உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. அழகின் ஆஸ்தியும் உலகின் சம்பாத்தியமும் ஓர் நாளில் பூசியாய் ஒளிந்து போய்விடும். அழகையின் ஆஸ்தியும் உலகின் சம்பாத்தியமும் ஓர் நாளில் தூசியாய் ஒளிந்து போய்விடும். அந்தரவானமோ அகில பூமியோ வெந்து உருகிப்போம் நீர் வரும் நாளிலே. உம் சித்தமே சுவே நானூர் மண் பாண்டமே, உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. மூன்றாவதாக, எளியவர்கள் மீது நீதி நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். எளியவர்கள் மீது நீதி நியாயம் நிறைவேற்றப்பட ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் நாம் அதை சரியாக செய்யும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சமுதாயத்திலே ஏழை எளியவர்களின் நிலை பரிதாபம். இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஏழை எளியவர்களின் நிலை மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. அவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் ஏராளமாக இருக்கிறது. ஆண்டவரே, எளியவர்களுடைய உரிமை மரியாதை இது இன்றைக்கு ஆண்டவரே பறிக்கப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, நான் அதற்காக எதையாவது செய்வேன் ஆண்டவரே என்கிற ஒரு ஒப்படைப்பு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் எளியவர்கள் மீது நீதி நியாயம் புரட்டப்படக்கூடாது என்று சொல்லி அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். எனவே ஏழை எளிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிகமாக நீதி நியாயங்கள் செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது அதற்கு அநேக ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் புத்தகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆமோஸ் புத்தகத்தை நல்லா வாசித்திருப்பீங்க. ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்தை நல்லா நீங்கள் வீட்டில் இன்றைக்கி வாசித்து பாருங்கள். ஆமோஸ் 8, 4, 5, 6, 7, 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேசத்தில் சிறுமையானவர்களை ஒழிய பண்ண, எளியவர்களை விழுங்கி
நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி கள்ளத்தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடி பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் அங்கு யாக்கோபுடைய மகிமையின் பேரிலே ஆணையிட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய பிள்ளைகளுடைய நியாயம் புரட்டப்படும் பொழுது அதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுவதை நம்ம பார்க்குறோம். இது நிமித்தம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தம் தேசம் அதிரவும் அதன் குடிகளெல்லாம் துக்கிக்கவும் எங்கும் நதிகளாக புரண்டோடும் எகிப்தின் ஆற்று வெள்ளத்தை போல அடித்து பெருவெள்ளமாகவும் வேண்டாமோ. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி. 10ஆவது வசனத்தில் ஒரு சாபம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய பிள்ளைகளுடைய நியாயம் புரட்டப்படும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையும் வருவித்து அவருடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பெரிய கோபம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீதி நியாயம் புரட்டப்படும் பொழுது பயங்கரமான சாபங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆமோஸ் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கோபம் எளியவர்களுடைய நீதி புரட்டப்படும் பொழுது இப்படியாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்க்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் நீதி புரட்டப்படுகிறதோ அங்கு அநேக சாபங்கள் இருக்கிறது. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, நான் ஏதாவது ஒரு ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீதி நியாயத்தை புரட்டி கொண்டிருந்தால் இன்றைக்கே என்னை அர்ப்பணம் செய்கிறேன். எரேமியா 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எளிமையானவனை விசாரிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு சுகம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறது. ஏராளமான ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எளியவர்களை யார் யாரெல்லாம் விசாரிக்கிறார்களோ, எளியவர்களுக்காக நீதி நியாயம் செய்கிறார்களோ அவர்கள் சுகமாய் வாழுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் எளியவர்களோடு இருந்து அவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக நான் இருப்பேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நாட்களிலும் நாம் ஒவ்வொருவரும் எளியவர்கள் மீது அன்பு செலுத்த நாம் பழகி கொள்ளுவோம். எளியவர்களுக்கு உதவி செய்ய நாம் பழகி கொள்ளுவோம். எளியவர்களுக்கு நீதி நியாயம் செய்ய நாம் பழகி கொள்ளுவோம். அப்படி செய்யும் பொழுது, நீங்கள் எளியவர்களுக்கு நீதி நியாயம் செய்யும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அது உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும். இன்றைக்கு அநேக கொடிய நோய்கள், பலவீனங்கள், சோர்வுகள், அந்த ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீதி நியாயம் நீ செய்யும் பொழுது உனக்கு சுகம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். அன்பு செலுத்தினால் என்ன ஆசீர்வாதம், உதவி செய்தால் என்ன ஆசீர்வாதம். அதே நேரத்தில் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் நீதி நியாயம் செய்தால் என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இறைவனே, நான் அந்த அன்பு பிள்ளைகள் மேலே நான் அன்பு செலுத்துவேன் ஆண்டவரே. அந்த ஏழை எளிய பிள்ளைகளுக்காக நான் உதவி செய்வேன் ஆண்டவரே. ஏழை எளிய பிள்ளைகளுக்காக நான் நீதி நியாயம் செய்வேன் ஆண்டவரே என்று ஒரு பொருத்தனை செய்யுங்க. அப்பொழுது இறைவன் பெரிய காரியங்களை செய்வார். எனவே தான் திருவசனம் சொல்லுகிறது, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இறைவனே, இன்றைக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு உம்முடைய பாதப்படியிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். எளியவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளையா நான் இருப்பேன் ஆண்டவரே. அநேக எளியவர்களுடைய கண்ணீரை நான் துடைப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்யுங்க. அப்பொழுது இறைவன் சொல்லுகிறான், நான் உனக்கு சுகத்தை தருவேன், உனக்கு நித்திய ஜீவன் உண்டா, பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தை உனக்கு நான் கொடுப்பேன், உனக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்து தடைகளையெல்லாம் நான் நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை செய்கிற பிள்ளைகளுக்கு ஒருபோதும் தடை என்பதே இருக்காது. எனவே ஆண்டவரை, நான் எளிய பிள்ளைகளை நேசித்து அவர்களுக்கு நான் ஆதரவாக இருப்பேன் என்று பொருத்தனைகளை செய்யுங்கள். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி நீங்கள் ஏழை எளிய பிள்ளைகள் மத்தியில் அன்பு செலுத்துங்கள். ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள். ஏழை பிள்ளைகளுக்கு நீதி நியாயம் செய்யுங்கள். அப்பொழுது தடைகள் நீங்கும், பரலோக ராஜ்யத்தின் பலன் உண்டாகும், நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர், அதோடு சுகத்தையும் வைத்திருக்கிறீர். என்னை அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமா அற்புதனாதாவும் கரத்தே, அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் யாவங்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் வாழ்வில் இழந்த நன்மை எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே, தந்த வரங்கள் யாவோ உம் பாணி சிறந்திட முற்றம் தந்து, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அன்பு நிறைந்த ஆண்டவரே, எளிமையாயிரு, எளியவரோடு என்று சொல்லி நல்ல ஒரு தலைப்பை கொடுத்து, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி ஏழை எளிய பிள்ளைகள் மீது அன்பு செலுத்து, அன்பு செலுத்தினால் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று எங்களுக்கு சொன்னீர். ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய், அதனால் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொன்னீர். ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீதி நியாயம் செய், அதனால் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொன்னீர். அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு துணை செய்வீராக. நாங்கள் அன்பு செலுத்தும் பொழுது தடைகள் மாறுகிறது, உதவி செய்யும் பொழுது பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரம் நித்திய ஜீவன் எங்களுக்கு கிடைக்கிறது. ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீதி நியாயத்தை செய்யும் பொழுது தன்மையான உலகத்திலே சுகத்தின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர். இந்த வாரத்தில் உம்மை ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற எங்கள் மீது உம்முடைய கிருபை மழை பொழிவதாக, ஒவ்வொரு வீடுகளிலும் தெய்வ பிரசன்னம் இறங்குவதாக. இந்த வாரத்திற்குரிய பாதுகாப்பை கொடுப்பீராக, நன்மையினால் நிரப்புவீராக. கொள்ளை நோய்க்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் அப்பா. என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே. இந்த வேளையில் நாங்கள் கேட்கிறோம், இந்த கொள்ளை நோயை உலகத்தை விட்டு அகற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீ மரண ஓலங்கள் இருக்கக்கூடாது,
இந்த தொற்று எதுவும் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொரு தேசத்திலும் நீட்டப்படுவதாக, புதிய வல்லமை உண்டாவதாக. நல்ல செய்தியை கேட்க எங்களுக்கு துணை செய்வீராக. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக, எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதியும், வீட்டை சுற்றிலும் வேலையடையும், வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் கொடும். இந்த வாரத்தில் எங்கு வெளியே சென்றாலும் நல்ல பாதுகாப்பை தருவீராக. பொல்லாத கொள்ளை நோய் எங்களை வந்து அணுகிவிடாதபடி உம்முடைய இரத்தம் ஒவ்வொரு நிலை காலிலும் பூசப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டையும் நீ பாதுகாத்து ஒவ்வொருவரையும் பராமரித்துக் கொள்ளும். உம்மை நம்பியே நாங்கள் இருக்கிறோம். நீ பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய கரம் இப்பொழுது எங்கள் மீது வைக்கப்பட்டு புதிய புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்களை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக ஆலயங்களில் வந்து உம்மை ஆசரிக்க எங்களுக்கு எல்லா பலனையும் தருவீராக. உம்முடைய முகத்தின் பிரகாசம் எங்கள் மீது பிரகாசிக்கட்டும். நீரே எங்களை ஆளுகை செய்யும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் கூட்டுறவு நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலன் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.